Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. நம்ம தினந்தோறும் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பயனுள்ள டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங். இதை பத்தி நிறைய நமக்காக சொல்ல வந்திருக்காரு தாட் லீடர் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் டாக்டர் பாலசாண்டிலியன். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் திங்கிங் இதை எப்படி சார் வளர்த்துக்கிறது? சின்ன கொஸ்டின் ஆனால் பெரிய ஆன்சர். ஆமாம், பெரிய ஆன்சர். வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத விட இந்த நம்மளுடைய மனசில் வந்து தாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கண்ட்ரோல்லே இல்லை. எப்படி வந்து வானிலை மாதிரி மனநிலை. இந்த மனநிலைன்றது எண்ணங்கள். முதல்ல மனசுன்றது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். மூளை வேற, மனசு வேற. நம்மளுடைய எண்ணங்களின் கூறு தான் மனம். அந்த மனம் அப்படிங்கிறதுல வந்து கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ரெண்டு இருக்குது. இதில் வந்து ஆழ் மனதுன்னு சொல்கிறோம். அந்த ஆழ் மனதில் நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்ற மாதிரியான சில தாட்ஸை போட்டு வச்சா நமக்கு வெற்றிக்கான வழிவகைகளை கொடுக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப இருக்குது ஆழ் மனதில் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய ரிசல்ட் எல்லாமே நெகட்டிவாக தான் போய் முடியும். பட் எல்லாருமே பிறக்கும் பொழுது ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்காங்க. பட் சில சமயத்தில் வந்து பெற்றோர்கள், மற்ற நமக்கு சுற்றி இருக்கிறவங்க, ஆசிரியர், இதெல்லாம் உன்னால் முடியாது, இதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் பண்ணாதங்கும்போது சில நெகட்டிவ்ஸை நம்ம மேலே போட்டுக்கிட்டே வராங்க. இதை தவிர நாம் பார்ப்பது, நாம் கேட்பது, படிப்பது, இதெல்லாம் நமக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்களை உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி நம்ம வீட்டை வந்து அடிக்கடி ஒட்டடை அடிக்கிறோம் இல்லையா? அப்போ மனம் வெளுக்க வழியே இல்லை எங்கள் முத்து மாரியம்மான்னு பாரதியார் சொல்கிறார். அப்போ மனதை வந்து வெளுக்க முடியுமா? துணியை வெளுக்கிறோம், மனசை வெளுக்க முடியுமா? அப்போது ஒரு எலி செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? பொதுவாக அந்த ஸ்மெல் நமக்கு தெரியும். அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவோம்? ஒரு ஊதுபத்தி ஏற்றுவோம், இல்லைனா ரூம் ஃப்ரெஷ்னர் அடிச்சிடும். அது ஒரு டெம்பரரியாக அந்த 5 நிமிஷத்துக்கு அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லோ இல்லை வந்து அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் ஸ்மெல்லோ வந்துகிட்டு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எலி ஸ்மெல்லும் இந்த ஊதுபத்தி ஸ்மெல்லு கலந்து வரும். அப்புறம் ஊதுபத்தி ஸ்மெல் சப்சைட் ஆன பிறகு மறுபடியும் எலி ஸ்மெல் ஸ்ட்ராங்காக வரும். அப்போ எங்கே எலி செத்து இருக்குன்றதை கண்டறிந்து அதை பிடிச்சி தூக்கி போட்டுட்டு அந்த நெட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி ஏற்றி வைங்க, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நெகட்டிவ் தாட்ன்றது. அது எங்கேயோ ஆழ் மனசில் போய் உட்காந்துருக்கு. அப்போ அதை நம்ம விளக்கணும். அதை விலக்கி கண்டறிஞ்சு இந்த நெகட்டிவ் தாட் எங்கேருந்து வந்தது, எப்படி பிடிச்சோம், இதை விலக்கிட்டோம்னா அது பிறகு நம்ம ஃபில் பண்ண போகிறது பாசிட்டிவ் தாட்ஸோட. அப்போ பாசிட்டிவ் திங்கிங்கிறது நம்ம வளர்த்து கொள்வது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக, பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மனிதர்களோடு பழகுவதன் மூலமாக, பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காட்சிகளை காண்பதன் மூலமாக, நிகழ்ச்சிகளை காண்பதன் மூலமாக, அதுக்கான சில கிளாஸஸ் வகுப்புகளை அட்டன் பண்ணுறது மூலமாக பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து வளர்த்துக்கலாம். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வைஸ் பண்ணாலே அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்கில் கிளாஸஸ் போகலாமா, இல்லை ப்ராக்டிக்கலாக அவங்க ஏதாவது பண்ணி பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்த்துக்கலாமா? இல்லை, இப்போ என்னென்னா அட்வைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாமல் இப்போ வந்து ஐ எம் லைக் எ ஃப்ரெண்ட், ஓகே, ஐ வாண்ட் டு சஜஸ்ட் யூ சம்திங் அப்படின்னா அவன் ஏற்றுக்குவான். இப்போ இன்றைக்கி பல பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், யூ வாண்ட் மை அட்வைஸ், டேக் இட் எனிவே, ஐ டோன்ட் யூஸ் இட். அவன் பாக்கெட்டில் ரெடியாக அட்வைஸ் வச்சுருக்கான். அப்போது எல்லாருமே மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. தனக்குன்னு வரும்போது தான் அவன் தோண்டு போயிடறான். என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. அப்போது எக்ஸ்டர்னல் ஹெல்ப் வந்து தேவைப்படுது. இப்போ 2 பேர் செஸ் விளையாடுறான்னு வச்சுக்கோங்களேன், வேடிக்கை பார்க்குறவனே ஈஸியாக தெரிஞ்சிடும் இந்த மூமெண்ட் தப்பாக பண்ணிட்டானேன்னு. ஆனால் விளையாட்டில் இருக்கிறது இவன், அவனால் விளையாட முடியாது, பார்க்க தான் முடியும். இப்படி போலிங் போட்டிருக்கலாம், இப்படி காய நகர்த்திருக்கலான்னு எல்லாருமே சொல்லலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம்னா விலகி நின்று வேடிக்கை பார்க்கலாம். இப்போ நம்மளே வந்து ஒரு வேற்று மனிதர் போல், அதாவது டிசோசியேட் டெக்னிக்னு சொல்கிறாங்க. விலகி இருந்து ஒரு படத்தில் நம்ம தான் இருக்கோம், அந்த காட்சியை நாமே பார்க்குறோம். இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே இந்த பாலா, சரியா அப்படின்றத நாமளே பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது உற்று நோக்கும்போது சுய ஆய்வு செய்யும்பொழுது இல்லை இப்படி பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இந்த சூழ்நிலைக்கு வேறு மாதிரி பண்ணியிருக்கலான்னு நம்மளோட மைண்டே நம்மளுக்கு கைடு பண்ணும். அப்போ என்ன பண்ணிடுவோம்னா நம்ம சரியான தடத்தில் வந்து உட்காந்துடும். வண்டி டீரெயில் ஆகிறதுக்கு பதிலாக கரெக்டாக ட்ரெயினில் போகும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நெகட்டிவ் திங்கிங் பற்றி பேசும்போது நெகட்டிவ் திங்கிங்கை எப்படி மொத்தமாக அதை அழிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மொத்தமாலாம் அழிக்கவே முடியாதுமா. ஏன்னா தினம் இப்போ நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றோம், அதற்கான கழிவுன்றதுக்கு ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் மூலமாக போயிட்டே இருக்குது. ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு தண்ணியோ இல்லை பாலோ குடித்தோம்னா அது யூரினாக போகுது, மலமாக போகுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம உட்கொள்கிறோம்.
பார்ப்பதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக, நுகர்வதன் மூலமாக, சுவைப்பதன் மூலமாக, தொடுவதன் மூலம், அந்த ஐம்புலன்கள்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது ரிப்பீட்டடாக சில இன்புட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. தினம் தினம் நம்ம சில விஷயங்களை, சில மனிதர்களை, சில சம்பவங்களை பார்க்குறோம், கேட்குறோம். அப்போ இது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ தினம் தினமே என்ன பண்ணணும்னா we have to declutter. இப்போ தேச பாத்திரம், தேய்க்காத பாத்திரம்னு சமையல் ரூமில் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி மனசில் ரொம்ப நாளாக சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டே இருப்போம். சேர்க்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அப்போ அடிக்கடி அதை நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி, அதுக்கு தான் வந்து மௌனமான நேரம், சைலன்ஸ், அதாவது லிசன் அண்ட் சைலண்ட்டுமாங்க. இது ரெண்டுமே ஜம்பிள்டு வேர்ட்ஸ். when you are silent you are able to listen. அப்போ நம்ம சைலண்ட்டாக இருக்கும்போது என்ன லிசன் பண்ணுறோன்னா, நம்மளுடைய உள்ளுணர்வு, நம்மளுடைய மனம் எதுக்காக ஆசைப்படுது, எதை நோக்கி போயிட்டுருக்குன்ற ஒரு விஷயம் வந்து விளங்கும். அப்போ விளங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், சில விஷயங்கள் நேராக போயிட்டுருக்கோமா, தவறாக போயிட்டுருக்குமான்ற ஒரு உணர்வு. கண்ணை திறந்தால் வெளிச்சம் கிடைக்கும், கண்ணை மூடினால் ஒளி பிறக்கும்ன்றாங்க. அப்போது நமக்குள்ளேயுமே ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கா, நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கான்றதை நம்ம அலசி ஆராய்ஞ்சு அது வழியாக நம்ம போகணும். ஸோ நம்ம பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் பற்றிலாம் பேசிட்டோம் சார். இதெல்லாம் இது மாதிரி வேறு ஏதாவது திங்கிங் இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. அதாவது திங்கிங் பேட்டர்ன் அப்படின்னு இருக்குது. நம்மளுடைய எண்ண போக்கு, மனம் போன போக்கிலே போகாதேன்னு சொல்கிறாங்க இல்லையா, கால் போன போக்கில் மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறோம். மனசு வந்து ஒரு விஷயத்தில் அப்படியே நிலைப்பாடாக இருக்காது, அப்படி இப்படிங்க அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் மனசுன்றதே. அப்போது முக்கியமாக வந்து சொல்லக்கூடிய பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் தவிர 2 திங்கிங் என்னால் சொல்ல முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து ப்ராக்டிக்கல் திங்கிங், இன்னொன்று வந்து பாசிபிலிட்டி திங்கிங். ப்ராக்டிக்கல் திங்கிங் அப்படின்றது என்னென்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது. இது முடியாதுன்னா முடியாது தான். அது வந்து நெகட்டிவ் திங்கிங் கிடையாது. ஐ எம் ஏபிள் டு திங்க் ப்ராக்டிக்கலி. இப்போ என்னால் யூஎஸ் பிரசிடென்ட் ஆக முடியுமானா, எந்த இந்தியன் சிட்டிசனாலையும் ஒரு யூஎஸ் பிரசிடெண்ட்டாக ஆக முடியாது. கரெக்டாக? இது வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறேன். ஏன் நெகட்டிவாக பேசுகிற அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ என்னால் வந்து வேற்று கிரகத்துக்கு போக முடியுமா அப்படின்னா, அது வந்து ஒரு சாத்தியமான மனநிலை. அதுதான் பாசிபிலிட்டி திங்கிங். இப்போ இன்றைக்கி வந்து நிலாவுக்கு போக முடியுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி செவ்வாய் கிரகத்துக்கு போகலாமான்றாங்க. அடுத்த கட்டம் எப்படின்னா, அங்கே குடியிருக்க போகலாமா, அங்கே தண்ணீர் கிடைக்குமா, காற்று கிடைக்குமா. அப்போ சாத்தியமான மனநிலை. இப்போ வந்து சாத்தியமான மனநிலை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசாத்தியமான மனநிலை. ஒரு சாதனை படைக்கக்கூடியவன் என்ன நினைக்கிறான்னா, சரி ஒருத்தன் 9 செகண்டில் முடித்தான்னா என்னால் 8 செகண்டில் முடிக்க முடியுமா. அப்போது 9 செகண்ட்ன்றது சாத்தியம், அப்போ 8 செகண்டில் முடிக்கிறது அசாத்தியம், அபரிமிதம், அற்புதம், சூப்பர் அப்படின்றான். அப்போ பாசிபிலிட்டி திங்கிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு டம்ளரில் கிளாஸ் வச்சுருப்பாங்க. இப்போது இதில் பாதி ரொப்பியிருக்காங்கன்னா சில பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படிம்பாங்க. பாதி ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங்பாங்க. பாதி காலியாக இருக்குது சார் அப்படிமா ஒருத்தன், அப்படின்னா நெகட்டிவ் திங்கிங். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், இன்னொரு பாதி ஃபில் பண்ணலாம் சார் அப்படின்னா தெர் இஸ் அ ஸ்கோப் ஃபார் டெவலப்மெண்ட், தெர் இஸ் அ ஸ்கோப் ஃபார் க்ரோத். அப்போ இங்கே பாசிபிலிட்டி திங்கிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லும்போது அது கான்ஃபிடென்ஸ்க்கு நம்ம ஈக்குவாலிட்டியாக கொடுக்கலாம். ஸோ கான்ஃபிடென்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங் அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக மாறிடாது இல்லையா? பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது என்னென்னா, இது என்னால் முடியுமா, இது என்னால் முடியாது, என்னால் மட்டும்தான் முடியும்னு சில பேர் அப்படி. அதுதான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ். இப்போ என்னால் முடியும், இப்போ உங்களால் முடியும்னா என்னால் ஏன் முடியாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு பாசிட்டிவ் திங்கிங். என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது வந்து கடவுளால் மட்டும்தான் முடியும். ஸோ நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங் பற்றி சொன்னதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, இது ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸ்னு புரியுது. நம்ம மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் பாசிட்டிவ் திங்கிங்கோட இருந்தால் தான் கண்டிப்பாக நம்மளால் வந்து பாசிட்டிவ் நினச்சி நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Welcome back to Chiron வழங்கும் யுவா, யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. Let's welcome Indian IAS Academy-யோட founder and director Mrs. Sujata Ramesh. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ பாசிட்டிவ் திங்கிங் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கணும், எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸரை இது வரைக்கும் தயார் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க வெளியே? கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். பட் அதில் ஐஏஎஸ் மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி கேட்டகரியிலிருந்து வந்தவங்க மோர் தென் 400 கேண்டிடேட்.
அப்பா ஸோ மொத்தமாக ஒரு 3000 அரௌண்ட் 3000 பீப்புளை நீங்கள் நல்லா Counseling தயார் கொடுத்திருக்கோம். மோல்ட் பண்ணி வெளியில் அமைச்சிருக்கீங்க. ஸோ பாசிட்டிவ் திங்கிங் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கோச் பண்ணும்போது எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தருவீங்க? ஆக்சுவலி உங்களுக்கு ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத விட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முன்னால் வரத்துக்கே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் தான் இதில் நுழையவே முடியும். ஸோ உள்ள நுழைஞ்ச பிறகு நமக்கு ஏன்னா அவங்க நுழையிறதுக்கு முன்னாடியே அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐஏஎஸ் எக்ஸாம் ரொம்ப டஃப்பான எக்ஸாம், இதை கிளியர் பண்ணுறது ரொம்ப வந்து டஃப்பு. அதே போல் ரொம்ப குறிப்பிட்ட ஒரு கேண்டிடேட் தான் இதை சூஸ் பண்ணுவாங்க. இதை சூஸ் பண்ணி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவ் தாட் இருந்தால் மட்டும்தான் இதை சூஸ் பண்ணி கிளியர் பண்ண முடியும். இதுக்கு ரொம்ப முக்கியமானது கன்சிஸ்டன்ஸாக அவங்க வந்து அவங்களுடைய பாசிட்டிவ் தாட்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தால் தான் உண்டு. அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு பீரியட்லேயும் என்ஷூர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வரும், நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வரும். அந்த டயத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஏன்னா வீக்லி நாங்கள் டெஸ்ட் வைக்கும் போதும் சரி, டெய்லியும் கிளாஸஸ் எடுக்கும் பொழுதும் சரி, அவங்களுடைய வே ஆஃப் ஆன்சர் அண்ட் வே ஆஃப் ஆட்டிடியூட், வே ஆஃப் எக்ஸ்போசிங் த கண்டென்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவ் தாட் எந்த பர்சன்டேஜ் வந்து இருக்குது, இன்னும் குறைஞ்சிட்ருக்கு, அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த ஆட்டிடியூட் அவங்களுடைய எக்ஸ்போஷரை வந்து பேஸ் பண்ணி நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுப்போம். மோஸ்ட்லி நிறைய கேண்டிடேட் இப்போ இருக்கிற கம்யூனிகேஷன் ஃபீல்டுலேயும் சரி, இப்போ இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லேயும் சரி, அவங்க வந்து நல்லா வந்து வெல் டியூன்டாக தான் இருக்காங்க, நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக தான் இருக்காங்க. ஓகே, சூப்பர். சைக்கோமெட்ரிக் டூல்ஸ் வச்சு கூட பண்ணுறீங்களா? எஸ் சார், ஆக்சுவலி அதுதான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இப்போ ஒரு ஷார்ட் டேர்மாக இப்போ ஒரு 100 மீட்டர் ஓடுறது அப்படின்னா டக்குன்னு ஒரு 11 செகண்ட்ஸ் 12 செகண்ட்ஸில் ஓடிடலாம். பட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது லைக் ஏ மாரத்தான். ஸோ மாரத்தான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு இன்பில்டு ஒரு எனர்ஜி இருக்கணும். இட்ஸ் a long time course like a PhD. எஸ் சார், ஒரு லாங் டைம் ஒரு கோர்ஸ் மாதிரிங்கிறது ஒன்று. ப்ளஸ் அவங்களுக்கு கன்சிஸ்டன்ஸாக ஹை லெவல் ஆஃப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தால் தான். ஏன்னா எந்த டைம்னாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்களுடைய பேரலாக இருக்கிற ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு ஜாபில் நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. இவங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வாங்கினா அவங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன், சர்வீஸ் வாங்கலைன்னா எகெயின் தே ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். அதனால் கன்சிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது அங்கே ஒன்று முக்கியமான ஒன்று. ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் சில பேர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆயிருக்காங்க, சில பேர் வெட்டினரி டாக்டர் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆயிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு ஃபீல்டிலிருந்து வருவாங்க. ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரஸ்பாண்டண்ட்டில் எம்காம் பிகாம் படிச்சிருந்தாலும், அதே போல் ஐஏஎம்மில் அவங்க எம்பிஏ படிச்சிருந்தாலும், காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு முன்னால் அவங்க ஈக்குவல். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, பிகினிங்கில் வந்து எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க, கரெக்டாக ரெலவெண்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்களா, இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வெற்றி இருக்குது. அவங்க ஐஏஎம் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சில கேண்டிடேட் இதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா கிளியர் பண்ண முடியாது. கரஸ்பாண்டண்ட்டில் பிகாம் முடிச்சிருந்தாலும் அந்த கேண்டிடேட் இதில் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சர்வீஸ் வாங்கினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சார். இந்த வயசு வரம்பு அப்புறம் எத்தனை முறை எழுதலாம் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும்ல? இருக்குது. 21 இயரில் இருந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணியும் ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ 30 இயர்ஸ் ஓப்பன் கோட்டாவில் எழுதுகிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், 33 இயர்ஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு, 35 இயர்ஸ் ரிசர்வேஷன் கேண்டிடேட்டுக்கு. இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அட்டெம்ப்ட் லிமிட் இருக்குது. எப்படின்னா ஓப்பன் கோட்டாவில் எழுதுகிறவங்களுக்கு 4 அட்டெம்ப்ட் தான் கொடுக்க முடியும். ஓபிசி இந்த கோட்டாவில் எழுதுகிறவங்களுக்கு 7 அட்டெம்ப்ட் வரைக்கும் கொடுக்கலாம். அதுவே ரிசர்வேஷன் கேண்டிடேட்டாக இருந்தால் 21 இயர்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சோஷியலாக நம்ம வந்து ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சமச்சீர் கல்வி மாதிரி சமச்சீர் தேசம் எல்லாருக்குமே பரவலான ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும். ஒரு அடிமட்டத்தை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வரவங்க கூட அவங்களுமே முன்னேறான் வாழ்க்கையில் அப்படிங்கிற எண்ணத்தில். ஏன்னா நம்மளுடைய நாடு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி சுச்சுவேஷனில் இருக்கிறது. ஒரு ஏரியாவில் இப்போ நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. ஆனால் இப்போ அந்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம தமிழ்நாட்டில்
ரூரல் பேக்ரவுண்டில் இருந்து வரவங்க நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் வராங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஸோ இப்போ இங்கிலீஷ் படித்தாதான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது? அப்படிலாம் இருந்திருந்தா வந்து இங்கிலீஷ் படிக்கிறவங்க மட்டும்தான் சர்வீஸ் வாங்கியிருக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட் ஆஃப் ஒரு 100ல் கிட்டத்தட்ட 70% ஆஃப் த கேண்டிடேட் அவங்களுடைய அவங்களுடைய உள்நாட்டு மொழி, ஐ மீன் ரீஜனல் லாங்குவேஜில் பேஸ் பண்ணி தான் படிச்சுட்டு வந்தவங்க. 30% தான் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலே படித்தவங்க. பட் இதில் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் அந்த டஃப்பாக வந்து இருக்காது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிற லெவலுக்கு தான் இருக்கும், 10th லெவலுக்கு தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு இது. இப்போ உங்களுக்கு லாஸ்ட் டைம் தமிழ்நாடு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவர் வந்து தமிழ் வழியிலேயே எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆனவர். ஓகே, சூப்பர் மேம். ஸோ இதே போல் உங்களுக்கு வந்து சில பேர் தமிழ் வழியிலேயே ஐஏஎஸ் எக்ஸாமில் வந்து அவுட் ஆஃப் 600க்கு 430 மார்க்ஸ்லாம் எடுத்து இன்னும் அந்த ரெக்கார்டை வந்து யாருமே பிரேக் பண்ணவே இல்லை இந்தியா லெவலில். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ்லேயே படித்து ஒரு ரூரல் பேக்ரவுண்டில் இருந்து வந்து அதே போல் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமான தேவையான ஒன்று நல்ல பக்காவான ஸ்ட்ராட்டஜி, எல்லாத்துக்கும் மேலே பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நான் வந்து சர்வீஸ் வாங்குவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமான ஒரு ஆட்டிடியூட் தான் மஸ்ட். நான் சில பேப்பரில் என்ன படித்தேன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட், ஈவன் வந்து கண் பார்வையற்றவர்கள் அவங்களாம் கூட இந்த மாதிரியான துறையில் வராங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய கேண்டிடேட் ஒருத்தர் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி மெயினுக்கு போனாங்க சார். பட் சர்வீஸ் வாங்கலை. பட் போன தடவை ஒரு கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா சி இஸ் விஷுவலி ஹேண்டிகேப்டு. ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கும் அப்படின்னா விஷுவலி ஹேண்டிகேப்டுக்கு வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்காது. நம்ம தான் வந்து அதிகமாக பார்க்குறோம், நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். பட் அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு கன்ஃபைன்ட் ஆகிரும். ஸோ கான்சன்ட்ரேஷன் கன்ஃபைன்ட் ஆகும்பொழுது உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் எல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? மெமரி பவர் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தான் மெமரி பவர் அதிகமாக தான் இருக்கும். சரி, மெமரி பவர் இஸ் நத்திங் பட் சார் ரிப்பீட்டடாக நம்ம வந்து ஒரு டஃப்பான விஷயத்தை செய்யும் பொழுது அது நமக்கு ஈஸியாயிரும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக படிக்கிற சப்ஜெக்டையுமே நம்ம ஈஸியாக்கலாம். ஒரு சப்ஜெக்ட் டஃப்பாக இருந்ததுன்னா எகெயின் அண்ட் எகெயின் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கும்போதே கேண்டிடேட்டுக்கு என்னென்னு சொல்லுவோம்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு டஃப்பாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் வந்து எக்கனாமியை தான் சொல்லுவாங்க. அப்போ அதை வந்து திரும்ப ரிவிஷன் கொடுங்க. 48 ஹவர்ஸில் ரிவிஷன் கொடுங்க. எகெயின் 1 வீக் ஆர் 10 days ரிவிஷன் கொடுக்கும்பொழுது என்ன ஆகும், நம்ம அந்த சப்ஜெக்டில் வந்து எக்ஸல் ஆகிடுவோம். ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அது டஃப்பாக இருந்ததுன்னா அதை திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது ரொம்ப ஹிந்தியில் வந்து ஹாத் சஃபாய் அப்படிம்பாங்க. இப்போ சைக்கிள் ஓட்டுறாங்க இல்லையா, முதல்ல வந்து 2 கை பிடிச்சிக்குவேன் நேராக பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா ஒத்த கை விடுவான், அப்புறம் 2 கை விட்டு கூட ஓட்டுவான், காலத்துக்கு ஹேண்டில் பார் மேலே கூட வச்சு ஓட்டுவான். அப்போ அது மாதிரி சில பேர் மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதா இருக்கலாம். சில பேர் வந்து இந்த சமையலில் பார்த்தீங்கன்னா இந்த கை பக்குவமாங்க முதல்ல அளவு எடுத்து 50 கிராம் 100 கிராம் போடுறாங்க, அப்படி டக்குன்னு போட்டோம்னா அருமையாக வரும். ஆக்சுவலி படிப்புங்கிறது ஒன்று நம்ம செய்கிற ஆக்டிவிட்டிஸே நமக்கு டஃப்பாக இருந்தது அப்படின்னா நாளாக நம்ம அதையவே திரும்ப செய்யும்போது ஈஸியாக வந்துடும் நமக்கு. இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணதில் ஏதாவது ஒரு டஃபஸ்ட் கேண்டிடேட் எனக்கு வரவே வராது மேடம், என்னால் பண்ணவே முடியாது மேடம், அந்த மாதிரி யாராவது சொல்லி அவங்களை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி நீங்கள் ஐஏஎஸ் ஆக்கியிருக்கீங்களா? ஆக்சுவலி முக்கால்வாசி கேண்டிடேட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வருவாங்க. ஏன்னா அவங்க வெளியில் கேள்விப்படுறது மீடியா மூலமாக ஏதோ ஒரு அட்ராக்ஷன்ஸ், ஏதாவது ஒருவேளை இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன் பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷனில் கலெக்டர் அந்த கொடியேற்றுறதை பார்த்துருப்பாங்க. ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி ஒரு அட்ராக்ட் ஆகி வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ். ஆக்சுவலி செகண்ட் டஃபஸ்ட் எக்ஸாம்னு சொன்னாலும் பட் வந்து நம்ம இந்தியாவில் நம்ம வந்து ஒரு விஐபியாக ஆகணும், விவிஐபியாக ஆகணும் அப்படின்னா ஷார்ட் டியூரேஷனில் நம்மளுடைய உழைப்பாலேயே ஆகிற ஒரே ஒரு துறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது தான். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க அட்ராக்ட் ஆகி வந்தாலும் அவங்க எப்படி வந்து நினச்சிட்டு வந்திருப்பாங்கன்னா ஓகே கொஞ்சம் ஈஸியாக படிச்சிடலாம், 12th எக்ஸாம் மாதிரி கொஞ்சம் படிச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் அது கிடையாது. படிக்கிறத வந்து ஈஸியாக படிச்சிடலாம், பட் அதை மைண்டில் ரீட்டைன் பண்ணி வைக்கிறது தான் அங்கே சேலஞ்சிங்கான மேட்ரு. ஸோ அது எப்படி ரீட்டைனிங் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே நாம் யூபிஎஸ்சி ரிலவெண்ட்டாக தான் படிக்கிறோமா, போட்டித் தேர்வுக்கு ரிலவெண்ட்டாக தான் படிக்கிறோமா, கரெக்டாக தானே பார்த்துல வருமானு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வீக்லி ஒன்ஸோ 10 daysக்கு ஒன்ஸோ அவங்க கரெக்டாக செல்ஃப் எக்ஸாமின் பண்ணுறாங்களா, அப்படி அவங்க பண்ண தவறுனா நாம் அவங்களுக்கு செல்ஃப் எக்ஸாமின் பண்ண வைக்கிற அளவுக்கு நம்ம அவங்க பக்கத்துலேயே இருந்து கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். லட்சணான்னு ஒரு கேர்ள் போன தடவை வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸராக வந்தாங்க. அதே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா வந்து ஏடிஜிபி, அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஒர்க் பண்ண அவங்களுடைய பொண்ணு தான் அந்த பொண்ணு. அவங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு தான் சர்வீஸே வாங்கினாங்க. ஆக்சுவலி மேரேஜ் ஆன 20 daysல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ நாங்கள் என்ன சொன்னோம், ஏற்கனவே படித்ததை நீங்கள் நல்லா அலைன் பண்ணி
ஒரு செக்ரிகேட் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி. மேரேஜே ஒரு ஆசிட் டெஸ்ட், அதுக்கு பிறகு ஒரு ஐஏஎஸ் டெஸ்ட் எடுக்கிறாங்க. பட் அப்படி நினைக்கவும் கூடாது சார், அது ஒரு பாசிட்டிவ் தான். சரி, இப்போ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு நீங்கள் நிறைய கவுன்சிலிங்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்களா? இது எப்படி டேரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸா இல்லை ஸ்கில் கிளாஸ் வைப்பீங்களா, இல்லை ஏதாவது மென்டல் எக்ஸசைஸ் ஏதாவது இருக்குமா, எப்படி? அதாவது நம்ம ஸ்கில் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து ஓவராலாக நம்ம வந்து கொடுத்துடலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக நாங்கள் பேப்பரில் வந்து எழுதி வைப்போம் டெய்லியும். இந்த இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த இதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு. அப்போ இண்டிவிஜுவலாக கவுன்சிலிங் கொடுக்கும்போது தான் 100% நீங்கள் யார் அப்படின்னு ஓரளவுக்கு எங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். அவங்க டெய்லி பார்க்கும்போது ஓகே இது பண்ணணும் அப்படின்னு. இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்கும் இருக்கும், ஓவரால் கவுன்சிலிங்கும் இருக்கும். அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் ஓவரால் கவுன்சிலிங், அப்புறம் வந்து நாளாக அவங்க கரெக்டாக அப்படி அவங்களால யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத வச்சு அவங்களை கிளியர் பண்ண வச்சிடலாம். ஏன்னா அவங்களுக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபில் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐஏஎஸ்க்கு பதிலாக ஒரு குரூப் அண்ட் சர்வீசஸ் கிடச்சிருச்சுன்னா அவங்களுக்கே கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு பில்டப் ஆயிரும். ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடென்ட் தான் நமக்கு தேவை. எல்லாருமே ஒரே மாதிரி தான் படிப்பாங்க. உங்களுக்கு இவன் பெஸ்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட், இவங்க லாஸ்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. டெய்லியும் படிக்கிற முட்டாள் அறிவாளி அவன், டெய்லியும் படிக்காத அறிவாளி முட்டாள் அவன், இதுதான். பட் என்னென்னா இப்போ ஒரு பிஎஸ்சி ஒரு பிஇனா இதுக்கு ஒரு 3 வருஷம், இதுக்கு 4 வருஷம்னு சொல்கிறோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஐஏஎஸ் அல்லது பிஹெச்டின்றதுக்கு வரைமுறையை தாண்டி கூட போயிட்டு இருக்கோம். 5 years 6 years. இப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ வருஷம் இவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது தெர் இஸ் அ இன்டெஃபினட்னஸ். ஓரளவு இதெல்லாம் பண்ணி கூட நான் முடிப்பேனா முடிக்க மாட்டேனான்ற ஒரு அன்சர்டனிட்டியும் அதில் இருக்குது. அப்போ வந்து ஒரு சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுறாங்க சார். லாஸ்ட் இயரில் ஐஐடி கேண்டிடேட் 2 கேண்டிடேட், பிரசன்னான்னு ஒரு கேண்டிடேட்டும் அதே போல் பிரதீஷான்னு ஒரு கேண்டிடேட்டும், அவங்க படிக்க ஆரம்பித்தது ஆகஸ்ட் மந்த்து தான் எக்ஸாம், பட் படிக்க அவங்க ஆரம்பித்தது பிப்ரவரி தான். ஸோ ஹார்ட்லி 6 months தான் கேப்பு. பட் அவங்கக்கிட்ட வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, ஏற்கனவே ஐஐடிக்கு அவங்க நல்ல ஒரு காம்படேட்டிவ் என்வரான்மெண்ட்டில் தான் இருந்து செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. அந்த கேண்டிடேட்டை அவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு மட்டும் கொஞ்சம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, மைனஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, ப்ளஸ் இதில் மட்டும் நல்லா வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இந்த பிலிம் கிளியர் பண்ணிடுவீங்கன்னு கிளியர் பண்ணிட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி அப்படின்றது வந்து ஒரு 3 வருட படிப்பு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இப்போ இன்ஜினியரிங்னா 4 வருஷம் படிப்பு, மெடிக்கல்னால் 5 வருஷம் படிப்பு. அப்படிங்கும்போது இந்த பிஹெச்டி இல்லை இந்த மாதிரி ஐஏஎஸ்ங்கும் போது ஒரு லாங் டைம் போகும்போது நானும் பல முறை அட்டெம்ப்ட் பண்ணுறேன். அப்போது என்னால் முடியுமா, இவ்வளோ தூரம் நான் போயிட்டேன், பாதி கிணறு தாண்டினா கூட தாண்டலை, கிணத்துல தான் விழப்போகிறோம். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை குறைவு ஏற்படும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பியர் ப்ரெஷர், பேரண்டல் ப்ரெஷர், நீ ஐஎஸ் படித்து கிழிச்சி எல்லாம் போ, ஒழுங்காக வேலைக்கு போ, எவ்வளோ நாளைக்கு உனக்கு நான் உட்காந்து வச்சு சோறு போடுன்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் வரும். அந்த மாதிரி கேண்டிடேட் கூட சந்திச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார், நாங்கள் வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி கேண்டிடேட்டு தான். ஏன்னா நிறைய எல்லாருமே என்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, அவங்களோட படிக்கிறவங்க எல்லாம் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ட்ரான உடனே அவங்களுடைய பேரலாக படித்தவங்க எல்லாருமே மந்த்லி ஒரு 1 lakh 1.5 lakh ஃபாரின் போயிருந்தாங்கன்னா ஒரு 2 lakh வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃபேமிலி சைடில் இருந்தும் அதே போல் ஒரு ரிலேட்டிவ் சைடில் இருந்து ஒரு ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகும் நாளாக. அது எப்படி அவங்க வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஓகே ஐஏஎஸ்க்கு நமக்கு இந்த மாதிரி டைம் எடுக்குது அப்படிங்கிறப்ப இனிஷியலாக குரூப் 1 டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 1 குரூப் 2 ஏதாவது ஒரு சர்வீஸில் அவங்க ஹோல்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்கனாமிக் இண்டிபெண்ட் வந்துடும். ஸோ எக்கனாமிக் இண்டிபெண்ட் வந்துச்சுன்னா ஒரு ஃப்ரீடம் வந்துடும். ஸோ ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகாது. இப்போ சில கோர்சஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். இப்போ ஐஏஎஸ்க்கு அதெல்லாம் கிடையாது. அப்போ வாட் இஸ் தி மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ்? எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே ஒவ்வொரு விதத்தில் ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும். எப்படின்னா அவங்களுக்கு ஜாபு கிடைச்சே ஆகணுங்கிற ஒரு நிலைமை, இல்லைன்னா வந்து ஜாபு கிடைக்கலன்னா நமக்கு ஒன்றும் இல்லை, அப்போ வந்து நம்ம யார்கிட்ட போய் இந்த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் கூட நம்ம வந்து கேட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கவலை. இதில் இல்லாமல் மேரேஜ் ஆனவங்களுக்கும் வந்து என்ன அப்படின்னா, மற்ற குழந்தை பிறந்த பிறகு எப்படி இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நம்ம ஒரு நாளை வந்து எப்பயுமே ஒவ்வொரு நாளும் ஓடுறதே நமக்கு தெரியாதுங்க சார். ஆக்சுவலி எப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம வந்து இந்த டைமில் நம்ம ப்ரிப்ரேஷனுக்குன்னு ஒதுக்கிக்கணும். பட் இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சேலஞ்சிங்கான மேட்ரு. ஸோ ஒரு நாளில் அந்த 1440 minutesஸை அவங்க எப்படி வந்து ரொம்ப ஸ்டூடியஸாக எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்,
கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதை நோக்கி நம்மளுடைய ஓட்டம் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு சுமைகளும் ஒவ்வொரு சுமைகளும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மூட்டையும், அதே போல் நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்னொரு மூட்டையும், குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிறது ஓட்டி. ஸோ நம்மளுடைய சுமைகள் அதிகமாயிட்டே இருக்குது, ஓடிட்டு இருக்கிறோம் ட்ராக்ல. ஆனால் நமக்கு பேரலாக இருக்கிற காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சுமையும் இல்லாமல் அவர் ஃப்ரீயாக ஓடுறாரு. அவருக்கும் நமக்கும் இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காம்படிஷன் தான், பட் சுமைகள் நமக்கு அதிகம். அப்போ ஃபிசிக்கலாகவும் நம்ம டயர்டாகவும் மென்டலியாகவும் டயர்டாகும். அப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு எப்படி நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒதுக்கி படிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருந்தால் அவங்க டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக வருவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். உங்கள் டைமை இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஐஏஎஸ்க்கு என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி எல்லாமே சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். வணக்கம், வாழ்த்துக்கள். ஓகே, until then this is Shanthini Madhivanan signing off from the team of Chiron வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவசக்தி. நன்றி, வணக்கம். Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you.